ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் கிளைமேட் சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு வச்சு சோப்பெல்லாம் கலையரிசினோன்னா மீன்கார வர சொன்னால் வெள்ளைப்பொடி எடுத்துக்கிட்டு வந்துட்டாருங்க. வெள்ளைப்பொடியை வந்து கொடுத்துருச்சு. கலையரிசி எல்லா பொடியும் 100 தாங்க. நல்லா மஞ்சத்தூளும் கல்லுப்பையும் போட்டு அப்படியே பல கழுவி கொடுக்குறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கழுவிட்டாவே மீனோட வாடை இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம். ஓகேவா? பலாப்பழம் இருக்கு பாருங்க, வெறும் வாயிலே சாப்பிட்ரு சுபா மீன். அந்த அளவுக்கு மீன் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். மீனை கை வச்சாச்சு, கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு வெந்தயத்தையும் போட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்குவதுக்குன்னு கலையரிசமாக வதக்கிக்கிட்டாங்க. சைடில் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பாத்திரத்தை வச்சு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், புளித்தண்ணி கரைச்சி ஊற்றி குழம்பு தேவையான அளவு ரெடி பண்ணி வெங்காயம் தக்காளி வதக்கணுன்னு அதை தூக்கி ஊற்றி அவங்க ஒரு கொதிச்சுன்னா இறக்கி வச்சுருக்க மீனெல்லாம் அப்படியே உள்ளார விட்டு ஒரே ஒரு மாங்காய் துண்டை உள்ளார விட்டுட்டு இந்த பக்கத்து மசாலா போட்டு அப்படியே தோசைக்கல்ல மீதி மீன் அப்படியே வறுவல் போட்டாங்க பாருங்கள். வெள்ளைப்பொடி குழம்பு மீன் வறுவலுக்கு சுபாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். சாப்பிடும்போது பார்க்கலாம்.